உங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் காம்பவுண்ட் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்பி வேலி ஒர்க்ஸ். இதில் வந்து 2 மொபைல் நம்பர் இருக்குங்க. இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அன்புகளுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் காம்பவுண்ட் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்பி வேலி ஒர்க்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா போர்டில் வந்து நம்ம நம்பர் இருக்குங்க. காட்டுங்க சார். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் நம்மளுக்கு எல்லாமே 10 அடி போஸ்ட்டுங்க. 10 அடியில் டிஃபால்ட்டாக 2 அடி காங்கிரீட் போயிடுச்சுன்னா மீதி 8 ஸ்லாப்புங்க. 8 ஸ்லாப்பில் வந்து நம்ம கீழே வந்து 2 ஸ்லாப் வந்து பிக் ஸ்லாப் கொடுத்துருக்குறோம். எதனால் நம்ம பிக் ஸ்லாப் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த கஸ்டமர் வந்து இந்த சைட்டோட கஸ்டமர் வந்து ரொம்ப விரும்பி அந்த பிக் ஸ்லாப் கேட்டிருந்தாங்க. எந்த இடத்துலையும் அந்த பிக் ஸ்லாப் வந்து இல்லை, உங்கள்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிக் ஸ்லாப் காட்டிருந்தாங்க. நம்மளோட போர்டுங்க. இங்கே பாருங்கள், இது கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள், இது வந்து காம்பவுண்டோட பேக் சைடு. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பேக்கிங் எவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது 10 அடி போஸ்ட்டு, டிஃபால்ட்டாக 2 அடி காங்கிரீட் போயிடுச்சுன்னா மீதி 8 ஸ்லாப்புங்க. காட்டுங்க சார். போஸ்ட் பேக்கிங் கொடுத்துட்றோம். ஸ்டார்டிங் சார் போஸ்ட் பேக்கிங் கொடுத்துட்றோம். ஸ்லாப் டு ஸ்லாப் பேக்கிங் கொடுத்துட்றோம். எதனால்னா இந்த வந்து காற்று காலம் மழை காலத்துலேயே நம்ம இந்த இது போஸ்ட் பேக்கிங் கொடுத்தா தான் லைஃப் லாங் நல்லாயிருக்கும். இது வந்து பிக் ஸ்லாப்புங்க. 1 2 3 4 5 6 7 8 ஸ்லாப்பில் வந்து 6 ஸ்லாப் நார்மல் ஸ்லாப்னா 1.5 inch திக்னஸ் வரும். இது வந்து ஒரு மூட்டைக்கு மிக்ஸ் பண்ணால் 8 பீஸ் தான் ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. இது வந்து 6 பீஸ் தான் வரும். இந்த 2 ஸ்லாப் வந்து 6 பீஸ் வந்து எதனாலனா பிக் ஸ்லாப் கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து மண் வளம் வந்து கம்மியாக இருக்குது. இன்னொன்று வந்து ஃபேக்ட்ரிங்க, அவங்க கமர்ஷியல் பில்டிங்கு மில்லு வச்சு நடத்திட்டு இருக்காங்க, நூல் மில்லு வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதனால் அவங்க வந்து ஒரு 2 அடிக்கு வந்து 2 அடி சொல்லலைங்க, 1.5 அடிக்கு வந்து அவங்க கிராவல் மண் ஃபில் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம பிக் ஸ்லாப் கொடுத்துருக்கோம். இதை நம்ம தொட்டுக்காட்டுற மாதிரி இதெல்லாமே பிக் ஸ்லாப்பு. 2 லைன் நம்ம பிக் ஸ்லாப்பு. இந்த பிக் ஸ்லாப் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் குவாலிட்டிக்கும் செகண்ட் குவாலிட்டிக்கு வித்தியாசம் சொல்கிற கேட்டுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டினா ஒரு மூட்டை மிக்ஸ் பண்ணால் 8 பீஸாக தான் ஃபஸ்ட் குவாலிட்டி ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 15 நாள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்லாப்புக்கும் 15 நாள் நம்ம கொடுக்கணும். 15 நாள் கொடுத்திங்கன்னா தான் க்யூரிங் வந்து கொடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இது வந்து 3 டைப்பாக சொல்லிக்கிறேங்க. இந்த ரெடிமேட் காம்பவுண்டு 3 பெனிஃபிட்டுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் கம்மினா இந்த காம்பவுண்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது வந்து 200 அடி, ஃப்ரண்ட்டில் ஒரு 50 அடி, பேக் சைடில் ஒரு 50 அடிங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 200 ஒரு 100 300 அடி. ஃபார் எக்ஸாம்பிள் 300 அடிக்கு நம்மளுக்கு காஸ்ட் வைஸ் வந்து 2.25 லட்சத்தில் வேலை முடிஞ்சதுங்க. ஆனால் நம்ம ஹாலோ பிளாக்கோ செங்கலோ இந்த மாதிரி டிஃபால்ட்டாக இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணால் கிட்டத்தட்ட 30 நாள் ஆயிருங்க ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் வந்தால் 3 மடங்கு அதிகம். 3 × 6 பார்த்திங்கன்னா 7 லட்ச ரூபா வந்துருங்க. 7 லட்ச ரூபா வந்துடும். கம்பல்சரி 7 லட்ச ரூபா வந்துடும். அவங்களுக்கு 2.25னா 2ன்னு ஃபார் எக்ஸாம்பிள் வைங்க, 7ல் 2 போச்சுன்னா 5 லட்ச ரூபா நம்ம மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து காஸ்ட் வைஸ் கம்மிங்க. ரெடிமேட் காம்பவுண்ட் காஸ்ட் வைஸ் கம்மி. அதே மாதிரி ரெண்டாவது பெனிஃபிட் வந்து சொல்லிக்கிறேன் பாருங்கள், குயிக் ப்ராசஸ்னால் நம்மளுக்கு ரெடிமேட் காம்பவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது 3 நாளுங்க. திங்கக்கிழமை எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க, செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணோம், புதன் இன்றைக்கி வியாழக்கிழமை மத்தியானம் வேலை முடிச்சாச்சு. இது வந்து டைம் காஸ்ட்டு ரொம்ப மிச்சம் பண்ணுது. 2. மூணாவது பார்த்திங்கன்னா ரீயூஸ்னால் இந்த இடத்துல வேறு எதாவது பில்டிங் நம்ம கட்டுறோம், வேறு எதாவது பர்பஸ் நம்ம பண்ணுற மாதிரி இருந்தோம், இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்லாபும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலேருந்து அந்த இடத்து சைட்டுக்கு மாற்றிக்கலாம், பல்லடத்துக்கு மாற்றிக்கலாம், திருப்பூரில் மாற்றிக்கலாம், எந்த இடத்துல வேணால் மாற்றிக்கலாம். காட்டுங்க சார். இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு போஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி காட்டியிருந்தேன். இது ஃபுல்லாமே காடுங்க. இந்த இடத்துல கமர்ஷியல் பில்டிங்கு, அந்த கமர்ஷியல் பில்டிங் காட்டுறோம் பாருங்கள், எவ்வளோ நீட்டாக கமர்ஷியல் பில்டிங் கட்டியிருக்காங்க. அவங்க வந்து இந்த கமர்ஷியல் பில்டிங் நல்லா ரன் பண்ணுறதுனால சேஃப்டி பர்பஸ்க்கு உள்ள பொருளை வச்சு எடுக்கிறதுக்கு சேஃப்டி பர்பஸ்க்கு வந்து நம்ம காம்பவுண்டு கால் பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், நான் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள், 100 அடிங்க. 100 அடி × 8னா நம்மளுக்கு 10 அடி போஸ்ட்டு, டிஃபால்ட் 2 அடி காங்கிரீட் போயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு இடத்துல காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஃபுல்லாமே பேக்கிங் கொடுக்கணும். பேக்கிங் கொடுத்தா தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வைஸ்லாம் நல்லா இருக்குங்க. பாருங்கள், ஒவ்வொரு போஸ்ட்டும் நம்ம பேக்கிங் எவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்கோம். இந்த பேக்கிங் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி கொடுக்குறோம். எதனாலனா கஸ்டமருக்கு லைஃப் லாங் இருக்கிறதுக்காக பண்ணி கொடுக்குறோம். இது நிறைய இடத்துல பண்ணாதனால தான் இந்த ரெடிமேட் காம்பவுண்டு வந்து அந்த அலைன்மெண்ட் வந்து கலைஞ்சிருதுங்க. இங்கே பாருங்கள், பூமியோட பவுண்ட்ரி, லாஸ்ட் பவுண்ட்ரி பாருங்கள், டபுள் போஸ்ட்டுங்க. நம்ம டபுள் போஸ்ட் கொடுத்துருக்கோம். இது பாருங்கள், அந்த சைடு வந்து நார்த் சைடுக்கு ஒரு போஸ்ட்டு, இது வந்து இந்த சைடு வந்து சவுத் சைடு ஒரு போஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம், டபுள் போஸ்ட் கொடுத்துருக்குங்க. இது நான் நடந்து காட்டிகிட்டு இருக்க வந்து பேக் சைடுங்க.
லேண்டோட பேக் சைடில் நமக்கு பாருங்க, லேண்டோட பேக் சைடில் நம்ம வந்து பேக்கிங் கொடுத்தாது. இன்னர் சைடில் காட்டுறோம் பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது பாருங்கள், இது ஃப்ரண்ட் சைடு, நம்ம பேக் சைடில் பேக்கிங் பண்ண காட்டியிருந்தோம். இது வந்து பிக் ஸ்லாப்புங்க, நான் காட்டிகிட்டே பாருங்கள். காட்டுங்க சார் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து இது 200 அடிங்க. 200 அடிக்கு நம்ம காம்பவுண்ட் போட்டு கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நான் நடந்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 200 அடிங்க. 200 அடியில் வந்து இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், இதில் வந்து நம்ம ரிங்கே இறக்கி கொடுக்குறோம். வண்டியில் வந்து நம்மளுக்கு 10 ரிங்கு ஒரு மூடி இருக்குதுங்க. 2 செட்டப் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. இது நம்ம அடிஷ்னலாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இங்கே பாருங்கள், இது பேக் சைடுங்க. பேக் சைடு வந்து அந்த சைடு ஏன் இந்த சைடு ஏன் ஃபினிஷிங் கொடுக்கலன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த சைடு நம்ம ஃபினிஷிங் கொடுத்தா அந்த சைடு வந்து கம்பிவேலி சைடுங்க, அது பேக்கிங் பண்ண முடியாது. எங்களுக்கு 2 நாள் முடிக்கிறது வந்து ஒரே நாளில் முடிஞ்சிடும். இந்த பேக்கிங் இல்லாமல் கஸ்டமர்கிட்ட நம்ம என்ன வேணால் சொல்லிட்டு போகலாம், ஆனால் நாங்கள் சொல்லலை. இது பாருங்கள், இந்த சைடு போட்டால் தான் எங்களுக்கு வந்து பேக்கிங் வந்து இங்கே பாருங்கள், இதில் வந்து பேக்கிங் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்கு. இதை வந்து ஃப்ரண்ட் சைடில் நம்ம போட்டோன்னா பேக் சைடில் வந்து என்ன ஆகுன்னா, நம்ம கம்பி வேலை இருக்குது, இது ஒன்று வந்து நம்ம லேபர்ஸ் நின்று பேக்கிங் பண்ண முடியாது. அதனால் நம்ம ஃபினிஷிங்கை வந்து அந்த சைடு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம இந்த சைடு இப்போ நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறனால கஸ்டமருக்கு இது தெரியாது. அதனால் இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க. ஃபஸ்ட்டு அந்த பக்கம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் பண்ண முடியாது. பேக்கிங் பண்ணலாம், இந்த ஒவ்வொரு அலைன்மெண்ட்டும் மாறிடுங்க. இது பாருங்கள், இந்த அலைன்மெண்ட் மாறவே மாறாது. எதனால்னா நம்ம போஸ்ட் பேக்கிங் கொடுத்துருக்கோம், ஸ்லாப் டு ஸ்லாப் பேக்கிங் கொடுத்துருக்கோம், 2 ஸ்லாப்புக்கு பேக்கிங் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் இவருக்கு கஸ்டமருக்குங்க. காட்டுங்க சார். இங்கே பாருங்கள், நம்ம போன வீடியோவில் வந்து நம்ம எடுத்திருந்தோம், இந்த பவுண்ட்ரி ஃபுல்லாமே எடுத்திருந்தோம். இந்த பவுண்ட்ரி கரெக்ட் பண்ணி அவங்க சைடில் ஒரு இன்ஜினியர் வந்து நம்ம சைடில் ஒரு இன்ஜினியர் வந்து நம்ம செட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சுங்க. இது பாருங்கள், இந்த லாக்கிங் சிஸ்டம் வந்து பண்ணாமல் இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்மளும் இன்னொரு போஸ்ட் வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டோங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காட்டியாச்சு. இந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து தெரியாத இடத்துல வந்து நம்ம வந்து நிறைய வந்து விஷயங்கள் சொல்லி கொடுத்தனால அவங்களுக்கும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, நம்மளுக்கும் நல்லபடியாக திருப்தியாக முடிஞ்சிருச்சுங்க. இது பார்த்திங்கன்னா எப்படி இவ்வளோ லென்த்தாக போடுறது, எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான கன்ஃபியூஷனில் இருந்தார் நம்ம கிளைண்ட்டு. நம்ம எதனாலனா ஒரு வண்டி வச்சுருந்தா நம்ம கம்பல்சரி இது முடிக்கிறதுக்கு 10 நாள் ஆகுங்க. நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டு 2-3 டிரான்ஸ்போர்ட் இருக்கிறதுனால குயிக்காக வந்து முடிச்சாச்சு. 3 நாளில் முடிச்சாச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், உங்கள்கிட்ட 500 அடி இருந்தாலும் 300 அடி இருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து நம்ம லேபர்ஸ் வந்து ஃபிக்ஸிங் பண்ணுற இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீட் வந்து 100 அடிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 500 அடினா 5 நாள், ஒரு 6 நாள் ஒரு நாள் சேர்த்து வச்சுக்கலாம். 300 அடி இருந்தானா 3 நாள் ப்ளஸ் 1 ஒரு நாள், 4 நாளில் முடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 அடி இருந்ததுன்னா 10 நாள் ப்ளஸ் 1 11 நாளில் முடிச்சிடலாங்க. இந்த மாதிரி சைட் இருந்தால் கால் பண்ணுங்கள். அன்புள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம். இதில் பார்த்தீங்கன்னா 2 மொபைல் நம்பருக்கு நீங்கள் 2 நம்பருக்கு கால் பண்ணலாம்.